2 கோடி 20 லட்சம் வந்து என் பணம் எங்கே அப்படின்னு சொல்லி அன்புமணி அவர்கள் கேட்குறாங்க. இப்போ இந்த கேள்விக்கு எத்தனையோ முறை விடையில்லாத பதிலாக தான் இருக்குது. தொடர்ந்து பதில் சொல்றதில்ல. ஹோண்டாய் நிறுவனத்துக்கு எதிராக மாநில அரசுடைய கட்டுப்பாட்டுக்கு எதிராக போராடி இருக்காங்க. ஒரு சில இடத்த பட்டா உரிமை கட்டு மாநில தலைவர்களுக்கு போராட்டம் பண்ணியிருக்காங்க. அங்கங்கே மாவட்ட தலைவர் போராட்டம் பண்ணியிருக்காங்க. கூட்டணியில் இருந்தாலும் ஆனால் காங்கிரஸ் கட்சி என்ன செஞ்சது? அப்போ அதுதான் ஒப்பிட்ட அளவுக்கு ஒரு போராட்டம், ஒரு ஒரு மாபெரும் அரசியல் தலைவர், இந்தியாவில் இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பெரிய தலைவர் தமிழ்நாட்டுக்கு வராது அப்படின்றது வெறும் விழாவாக இருக்காது. அரசியல் கணக்குகள் இருக்க தான் செய்யும். அந்த அரசியல் கணக்குகளாக என்ன பார்க்கணும், கூட்டணியில் புதிய புதிய கட்சிகள் உள்ளே கொண்டு வர்றதுக்கான வணக்கம். இது கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் ராஜா ஸ்டாலின் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். தமிழ்நாட்டில் இதுவரை இல்லாத அளவுக்கு திமுக அரசு அதிக கடன் வாங்கியதாக ஒரு பெரிய குற்றச்சாட்டு எதிர்க்கட்சி வைக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 4.73 லட்சம் கோடி திமுக அரசு இந்த 4.5 ஆண்டில் வாங்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் மூலதன செலவு கம்மியாக இருக்குது. இப்போ இடையே இந்த டிஃபரன்சியேஷன் அமௌண்ட் என்னாச்சு? கிட்டத்தட்ட ஒரு 2.25 கோடி கிட்டத்தட்ட 2.2 லட்சம் கோடி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரு அன்புமணி ராமதாஸ் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். இதை பற்றி உங்களுடைய பார்வை? 1950 ஏறத்தாழ ஒரு 70 வருஷம் கடந்துட்டோம். ஒரு 75 வருஷத்தில் இந்த கடந்த 4 ஆண்டு மட்டுமே வாங்கின கடன் அந்த 4 லட்சம் கோடி கிட்ட போயிடுச்சு. இது வரைக்கும் அதாவது மொத்தமாக தமிழ்நாடு அரசாங்கம் சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு வாங்கின கடன் அது 4 லட்சம் தான். ஆக இப்படி தான் இந்த இருக்குது. இந்த வாங்கின 4 லட்சத்துலேயும் 1.66 லட்சம் கோடி தான் முதலீடாக மூலதனமாக பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ மீதி தொகை 2 கோடி 20 லட்சம் என் பணம் எங்கே அப்படின்னு சொல்லி அன்புமணி அவர்கள் கேட்குறாங்க. இப்போ இந்த கேள்விக்கு எத்தனையோ முறை விடையில்லாத பதிலாக தான் இருக்குது. தொடர்ந்து பதில் சொல்கிறதில்ல. எதிர்கட்சிகள் தொடர்ந்து கேள்வி வைக்கிறாங்க. இப்போ இந்த விஷயத்தை ஒரு கடனை வாங்குவதில் இப்போ இவ்வளோ வித்தியாசம் ஏங்க. நீங்கள் அடிக்கடி யூபியை உதாரணம் காட்டுவாங்க. யூபி எவ்வளோ கடன் வாங்கியிருக்கு தெரியுமா? 4.5 ஆண்டுலா 2 லட்சம் கோடி தான். அதை விட 2 மடங்கு அதிகம் 4 லட்சம் கோடிக்கு ஏறத்தாழ வாங்கியிருக்காங்க. அப்போ இந்த 4 லட்சம் கோடி வாங்கியிருக்க திமுக நாங்கள் இந்தியாவிலே வளர்ந்த மாநிலம், வளர்ச்சி விகிதாச்சாரம் அதிகம், இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிற திமுக யூபி கூட கம்பேர் பண்ண முடியல. யூபி பாதிக்கு பாதி, கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி தான் 4.5 ஆண்டுகள் அவங்க கடன் வாங்கியிருக்காங்க. ஆனால் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, யூபிக்கு மத்திய அரசு ₹1 ரிட்டர்ன் கொடுக்கறது கிட்டத்தட்ட அதிகப்படியான பணம். ஆனால் தமிழ்நாட்டுக்கு ₹1 கொடுத்தா 29 காசு தான் கொடுக்குறாங்கிறது தான் தமிழ்நாடோட குற்றச்சாட்டு. இல்லை, அதாவது அவங்க என்னென்னா மத்திய அரசாங்கத்துடைய நிதியில் அங்கே வளர்ச்சி விகிதம் தேவைப்படுற இடத்த, அதாவது எப்படின்னாங்க, ஒரு பெரிய மாநிலமாக இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரியான ரயில் பாதைகள் இல்லை. இப்போ எப்படின்னாங்க, ஒரு 14 லட்சம் கிலோமீட்டர் ரயில் பாதைகள் இந்தியா முழுக்க இருக்குன்னு வச்சுங்களேன். அதில் தமிழ்நாட்டில் மட்டுமே 4 லட்சம் ரயில் பாதைகள் இருக்குது. 4 லட்சம் ஒரு 4000 கிலோமீட்டர், 14,000 கிலோமீட்டர் இந்தியா முழுக்க இருக்குன்னா அதில் 4000 கிலோமீட்டர், அதாவது குறுக்க நெடுக்கன்னு சொல்லி தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய ரயில் பாதையுடைய அளவு சொல்கிறேன். இங்கே 4000 அளவுக்கு இருக்குது தமிழ்நாட்டில் மட்டுமே. இந்தியா முழுக்க இங்கே மீதி 10,000 தான். அப்போ அப்படிதான் போய் வசதிகள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பிற மாநிலத்தில். அப்போ அந்த வசதியை உருவாக்க வேண்டிய அவசியம் மத்திய அரசுக்கு இருக்குது. இது வெறும் யூபிக்கு மட்டும் இல்லை. இந்த வசதிகள் எங்கெல்லாம் குறைவாக இருக்கோ அப்போ அந்தந்த மாநிலத்தில் அவர்கள் அதை பண்ணுறாங்க. அதுக்கு முக்கிய காரணம் இந்த ரயில்வே தான். ஏன்னா ரயில்வே துறை தான் நிதி அதிகமாக ஒதுக்குறாங்க அந்தந்த மாநிலத்துக்கு. அது பின்தங்கிய மாநிலத்துக்கு, யூபி, பீகார் போன்ற, ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களுக்கெல்லாம் அதை ஒதுக்குவதனால அந்த நிதி அதிகமாக தெரியுது. அவ்வளோதான். ஏன்னா இத்தனை காலம் தமிழ்நாட்டில் முன்னாடியே அதை கொடுத்துட்டாங்க. தமிழ்நாட்டில் ரயில்கள் போகாத இடம்னு இல்லைங்க. அதாவது ஒரு 10 கிலோமீட்டரில் ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ள அதிகபட்சமாக ஒரு ரயில்வே ஸ்டேஷன் நம்மளுக்கு இருக்குது. அங்கே அப்படி கிடையாது, அந்த கட்டமைப்பு கிடையாது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷனும் ஏறத்தாழ 50 கிலோமீட்டர் வித்தியாசமாக இருக்குது. அப்போ அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு மத்திய அரசுக்கு இருக்குது. அதனால் அதை செய்கிறாங்க. அதனால தவிர இவர்கள் சொல்லுகிற கணக்கு இப்படி தான் ஒவ்வொரு துறையிலுமே ஒரு தேவையை ஒட்டி. இப்போ நான் ஒன்றும் இல்லைங்க, இப்போ சென்னை மட்டும் வளர்ந்துச்சு, கோயம்புத்தூர் வளரன்னு ஒருத்தர் குற்றச்சாட்டு எப்படி இருக்கும்?
சென்னை மட்டும் வளர்ந்துச்சு, மதுரை வளரலாம் எப்படி இருக்கும்? அதாவது வளர்ச்சி என்பது மாநில அரசை பார்வையில் அனைத்து மாவட்டங்களுக்கும் சீராக கொண்டு போகணும். அப்போ அதில் எது மாநில அரியலூர் போன்ற தருமபுரி போன்ற பின்தங்கிய மாவட்டங்களை கணக்கெடுத்து அதுக்கு ஒரு கூடுதல் வருவாய நிதியை ஒதுக்கும். அது போலத்தான் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சரி யூபி போன்ற பீகார் போன்ற மாநிலங்களில் அவங்க கொஞ்சம் நிதி ஒதுக்குறாங்க. இவர்கள் சொல்லுகிறது போல பிஜேபி அரசாங்கம் தங்களுக்கு எதிராக இருக்கிறதுங்கிறது இடத்துல கிடையாது. என்னுடைய கேள்வி என்னன்னா, எல்லாத்துக்கும் வந்து எல்லா மாநிலத்துக்கும் ஒரே காலகட்டத்தில் தான் வந்து சுதந்திரம் கொடுத்தாங்க, விடுதலை கிடைச்சது. அப்படிங்கும்போது ஏன் குறிப்பிட்ட குறைந்த அளவு நிதியை கொண்டு தமிழ்நாடு வந்து ஒரு நிறைவான ஒரு இடத்துக்கு மூவ் ஆகும்போது மற்ற மாநிலங்கள் வந்து அந்த மாதிரி செய்யப்படலையே? இல்லை, அது வந்து திமுகவுடைய முயற்சி கிடையாது. இந்த மாநிலத்தை தொடர்ச்சியாக ஆண்டவர்கள் அனைவருமே என்ன, இது மன்னர் காலத்துலேருந்தே நம்ம முன்னேறிய ஒரு வாழ்க்கை முறை தான் நம்மளுடைய வாழ்க்கை முறை இருந்துச்சு. அதாவது நம்ம அனைவருமே நிலம் வச்சுருந்தவர்களாக இருந்தோம். குறைந்தபட்சம் 2 ஏக்கர்லேருந்து 4 ஏக்கர் மினிமம் குறைந்தபட்ச இடமே நம்மளுக்கு 2 ஏக்கராவது இருந்துச்சு. இப்போ எல்லோரும் சொல்லுவோம் எங்கள் அப்பா ஒரு 2 ஏக்கர் இடம் இருந்துச்சு, அதை விற்றுட்டாரு, தாத்தா வச்சுருந்தாருன்னு சொல்லுவோம். ஆனால் அவர்களுக்கு அப்படியான இடமே கிடையாது. வீடே இல்லைங்கிற இடத்துல தான் மற்ற பிற மாநிலங்கள் இருந்துச்சு. அதனால் அவர்களுக்கான விகித, அதாவது அவர்கள் முன்னேறுவதுக்கும் நம்ம முன்னேறுவதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ எப்படின்னா, உயர் சாதியில் இருக்கிறவர்கள் நிறைய பேர் படிச்சுட்டு மருத்துவ டாக்டராக இருந்தாங்க இல்லையா, அப்போ அவருடைய ஃபேமிலி வேறு, இப்போ வந்து முதல் கிராஜுவேட்டாக வரக்கூடியவங்களுடைய ஃபேமிலி வேறு. அப்படி தான் இந்த விஷயத்தில் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பிற மாநிலங்களுடைய வளர்ச்சி என்பது வேறு, தமிழ்நாட்டில் வளர்ச்சினா தமிழ்நாட்டில் நம்ம தொன்று தொட்டு நாம் படிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதாவது இவங்க சொல்கிற ஆங்கிலேய கல்வி மட்டும் இல்லைங்க, நம்ம முன்னாடியே வந்து நம்ம கல்வி முறை இருந்துச்சு நம்மகிட்ட. அது அதிமுகவாக இருக்கட்டும் இல்லை திமுகவாக இருக்கட்டும், இவங்க தொடர்ந்து வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க, திராவிட கட்சிகளோட. ஆமாம், தொடர்ந்து ஆட்சி செஞ்சு முன்னேற்றிருக்காங்க. இதில் கூடுதலான விஷயத்தை செஞ்சது அதிமுக தான். ஏன்னாங்க, இடஒதுக்கீடு முதல்ல இந்தியாவிலே அமுல்படுத்தப்பட்டது அதிமுக ஆட்சியில் 50% எடுத்தோடனே கொடுத்தாங்க எம்ஜிஆர் ஆட்சியில். ஏன்னா அதை டெவலப் பண்ணி இன்றைக்கி 69% இவங்க வச்சுருக்காங்க. ப்ரொஃபஸர் அம்மா அவர்கள் 69, அதை இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவிலேயே அதிகபட்ச பர்சன்டேஜ் இருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான், அது 69%. அப்போ இந்த மாதிரியான இடஒதுக்கீடுலாம் கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி தமிழ்நாடு முன்னேறி இருக்கு. பொருளாதாரம் மட்டும் இல்லாமல் அறிவு சார்ந்த துறைகள், இப்போ நீங்கள் வெளிநாடுகளில் மென்பொருள் துறையாக இருக்கணும், ஒரு கூகுள் போன்ற நிறுவனங்களாக இருக்கணும், அனைத்து நிறுவனங்கள்லையும் தமிழருடைய பங்களிப்பு இல்லாமல் இல்லை அப்படிங்கிற இடம் இருக்குது. தமிழர்கள் இல்லாத நாடே உலகத்தில் கிடையாது. அந்த நாட்டில் உயர்ந்த பொறுப்புகளில் இருக்கிறாங்க தமிழர்கள். நிறைய இடத்துல வெளிநாடுகளில் அமைச்சர்களாக இருக்கிறாங்க, அதிகாரிகள் மட்டும் இல்லை, பெரிய நிறுவனங்களில் சிஇஓ பொறுப்பில் இருக்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு உயர்ந்திருக்காங்க பிற மாநிலங்களை விட ஒப்பிடுற அளவுக்கு. அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது தான் நம்ம அந்த வளர்ச்சி எட்டியிருக்கோம். இதுக்கு வந்து திமுக அரசு காரணம் இல்லை. ஏன்னா திமுக அரசு தான் மிக குறைந்த வருடங்கள் ஆண்டது, அதிகபட்சமாக ஆண்டது 34 வருஷம் அதிமுக சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு சொல்கிறேன். அப்போ அதிமுக அதுக்கு பொறுப்பு. ஏன்னா முதல்ல படிக்க சொல்லித்தந்து மாணவிகளை பள்ளிக்கு வர வச்சது, சத்துணவு திட்டத்தை தொடங்கி வச்சது எம்ஜிஆர். இப்படியான விஷயங்கள்லாம் செஞ்சது அதிமுக தான். இவர்கள் வந்து அதுக்கு அடுத்தது தான். அப்போ தொடர்ச்சி இவங்க தான். அப்போ இதை ஒட்டிய வளர்ச்சி தான் வந்துச்சு. தமிழகத்தில் வந்து காங்கிரஸும் கோஷ்டி பூசலும் பிரிக்க முடியாத ஒன்று அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் சமீபத்தில் அடங்கியிருந்த அந்த கோஷ்டி பூசல் இன்றைக்கி வந்து நல்லா வெடிச்சிருக்கு. எம்பி ஜோதிமணி அவர்கள் வந்து காங்கிரஸ்குள்ளே நடக்கிறது வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் சொத்து பாதுகாப்பு குழு உறுப்பினர் வந்து சூரிய பிரகாஷ் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவரோட பதவியே ராஜினாமா பண்ணுறாரு. அதாவது திமுகவுக்கு வந்து அடிமையாக இருக்குது காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வச்சு பண்ணுறாரு. இது வந்து என்ன ஸ்டாண்டு? இது உண்மையாகவே காங்கிரஸ்குள்ளே ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கா, இல்லை இது அரசியல் ஸ்டாண்டுன்னு நம்ம எடுத்துக்கலாமா? திமுகவின் அடிமை அப்படின்னு நாம சொல்லலை, காங்கிரஸ்காரங்க சொல்கிறாங்க, அந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் சொல்கிறாங்க. அப்போ இன்னைக்கு அவர் இப்போ ராஜினாமா செஞ்சுட்டு ஒரு பத்திரிகை செய்தியாகவே சொல்லியிருக்காரு என்ன. அப்போ அந்த விஷயத்தான் எடுத்துக்கணும். திமுகவுக்கு அடிமையாக காங்கிரஸ் கட்சி இருக்கிறது. ஏன்னா கட்சியை வளர்க்குறீங்க ஒன்றும் இல்லைங்க. இந்த 5 ஆண்டுகள் எடுத்துங்க, இந்த திமுக ஆட்சியை கண்டித்து ஒரே ஒரு போராட்டம், ஒரு சட்ட ஒழுங்குல கூட தமிழ்நாடு அரசு சரியா இருந்துச்சுன்னு சொல்ல வருதா காங்கிரஸ்? ஒரே ஒரு இடத்த எத்தனை கற்பழிப்பு நினைச்சு, நம்ம அண்ணா பல்கலைக்கழகமாக இருக்கட்டும், கோவை மாணவி விஷயமா இருக்கட்டும், கள்ளக்குறிச்சி கள்ளசாராய சாவா இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையுமே அனைத்துமே சர்டிஃபிகேட் கொடுக்குதா காங்கிரஸ்? திமுக சரியா இருந்துச்சுன்னு சொல்ல வருதா? ஆக ஒரு போராட்டம் அதை எடுத்துக்கணும். நான் என்ன சொல்ல, நீங்கள் 100 போராட்டம் செய்ய சொல்லலை. நான் இந்த 5 ஆண்டுகளில் ஏறத்தாழ 5 ஆண்டு முடிய போகுது, ஆட்சி மார்ச்சில் முடிஞ்சிடும். ஆக இந்த 5 ஆண்டில் ஒரு 6 மாதத்துக்கு ஒன்றுன்னு பண்ணியிருந்தா கூட ஒரு 10-15 போராட்டம் பேரளவுக்கு சொல்கிறதுக்கு இருக்கணும்ல. அப்படி போராட்டமே இல்லையே. காங்கிரஸ் கட்சி மாநில அரசை எதிர்த்து, மாநில அரசு இந்த தவறுகளை கண்டித்து கம்யூனிஸ்ட் கட்சி போராடிருக்காங்க.
கம்யூனிஸ்ட் கட்சி கூட அடையாளத்துக்காக ஒரு ஹோண்டாய் நிறுவனத்துக்கு எதிராக மாநில அரசுடைய கட்டுப்பாட்டுக்கு எதிராக போராடி இருக்காங்க. ஒரு சில இடத்த பட்டா உரிமை கட்டு மாநில தலைவர்களுக்கு போராட்டம் பண்ணியிருக்காங்க. அங்கங்கே மாவட்ட தலைவர் போராட்டம் பண்ணியிருக்காங்க கூட்டணியில் இருந்தாலும். ஆனால் காங்கிரஸ் கட்சி என்ன செஞ்சது? அப்போ அதுதான் ஒப்பிட்ட அளவுக்கு ஒரு போராட்டம் ஒரு பேரளவுக்காக செய்யணும்ல, பேரளவு கூட செய்யலைன்னா அப்போ இந்த காங்கிரஸ் கட்சி ஒரு அடிமைன்னு சொல்கிறதுல எந்த தப்பு இல்லையா? அதான் இன்னைக்கு அவர் அவங்க கட்சியை சேர்ந்ததை சுட்டி காட்டுறாரு. திருச்சி வேலுசாமி போன்றவர்கள் சுட்டி காட்டுறாங்க. ஏன்னா அவர்கள் குறிப்பாக தலைமை நோக்கி தான் வைக்கிறாங்க. அதாவது இன்னார் நபர்னு சொல்லலைங்க. ஜோதிமன் அவர்கள் சொல்கிற அந்த பதில் இருக்கு இல்லையா, இது வந்து திமுகவுக்கு அடிமை ஆயிடுச்சு அப்படின்னு அவர்கள் பேசுகிற வார்த்தையை அவர்கள் என்ன சொல்ல வராங்கன்னா, யார் அது திமுகவுக்கு காங்கிரஸ் வந்து ஒத்து ஓதுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா யாரையும் சொல்ல வராங்கன்னா தலைமை யார்? செல்வ பெருந்தகை. இந்த மறைமுக குற்றச்சாட்டுறாங்க செல்வ பெருந்தகை மேலே. அப்போ செல்வ பெருந்தகை ஏன் திமுகவினுடைய ஒரு நபராக இருக்கணும்? தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு படுகொலை நடந்துச்சு. ஒரு கட்சியுடைய தலைவரை சென்னையில் பட்ட பகலில் வெட்டி கொள்றாங்க. ஆம்ஸ்டாங் அவர்களை பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருக்கிறார். அப்படி உயர்ந்த பொறுப்பில் இருக்கிற அவரே, பதவியில் இருக்கிற அவரே, மக்கள் செல்வாக்கு உள்ளவராக இருக்கிற அவரையே பகலில் வெட்டி கொள்ள முடியுது சென்னை நகரத்தில். அப்படின்னா அதுக்கு எதிராக காங்கிரஸ் போராடி இருக்கணும்ல. அதில் யார் பேருங்க அடிபட்டுச்சு? அதில் அடிப்பட்ட பேர் அவர் பேர் தான். அவருக்குமே அதில் தொடர்பு இருக்கிற மாதிரி ஒரு செய்தி வந்துச்சு இல்லையா? இன்றைக்கி அது விசாரணை வளையத்துக்குள்ள தான் அவர் இருக்கிறார். ஆக இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இது போன்ற விஷயத்தினால தான் அவர் வந்து திமுக ஒத்து போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த குற்றச்சாட்டுகளை தான், அப்போ நீங்கள் இந்த குற்றச்சாட்டுக்கு ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் செல்வ பிறந்தகை பேர் அடிபடுறதுனால தான் அவர் வந்து மாநில அரசுக்கு சப்போர்ட்டாக இருக்கார் அப்படிங்கிறது. அது மாதிரி மாநகராட்சிக்குள்ளே நடக்கிற கான்ட்ராக்ட் விஷயங்களில் இந்த குப்பை வாடுற மிஷின் வாங்குறது, இது போன்ற விஷயங்களில் செல்வ பிறந்தகைக்கு உடைய ஆட்களுக்கு அல்லது அவர்கள் ஆட்களை வச்சு நிறைய வேலை செய்கிறாரு. அதில் மிகப்பெரிய அளவுக்கு பணம் பொருளுது. அந்த பணம் பொருள்னால அந்த விஷயத்துக்காகத்தான் திமுக அரசுக்கு இந்த மாதிரி பண்ணுறாரு. அதனால தான் நம்ம பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் வீட்டில் கூட அந்த கழிவுநீரை ஊற்றுனாங்க இல்லையா, அப்போ செல்வ பிறந்தகைக்கு தான் பெரிய ரோலுன்னு பேசப்பட்டுச்சு. ஏன்னா அவர் செல்வ பிறந்தக்கூடிய இந்த ஊழலை, அதாவது மாநகராட்சியில் குப்பை அள்ளும் விஷயத்தில் ஊழல் பண்ணுறாங்க, அதுக்கு செல்வ பிறந்தகைக்கு ஒரு பெரிய ரோல் இருக்குது அப்படிங்கிறத வெளிப்படையாக பேசுன சவுக்கு சங்கர் தான். அதுக்கு பதிலடியாக தான் அவங்க அதை பண்ணாங்க. அது வெளிப்படையாக எல்லாரும் சொன்னது தான். ஆக திமுக அரசுக்கிட்ட நேரடியான பெனிஃபிட் வாங்குறாருன்னு எவிடன்ஸ் வந்துச்சு. சாலிடாக வந்து இவர் வந்து செல்வ பிறந்தகை வந்து திமுக அரசாங்கத்துக்கிட்ட இது மாதிரி இப்போ வாங்கிக்கிறாரு, பயனடைச்சுக்கிறாருன்னு வச்சுக்கலாம். அது அரசை பயன்படுத்திக் கொள்கிறார். அப்போ இதனால தான் கட்சியை வளர்க்கிற வேலை செய்யலை. கட்சி வளர்க்குற வேலை செய்யலைண்ணே. காங்கிரஸ் கட்சிங்கிறது இன்றைக்கும் சொல்லுங்கள், தமிழ்நாட்டில் திமுக அதிமுக அடுத்து மிகப்பெரிய கட்சி காங்கிரஸ் கட்சி தான். எண்ணிக்கை வயசில் இன்றைக்குமே 18 எம்எல்ஏ வச்சுருக்காங்க. ஏன்னா எல்லா எலெக்ஷனுமே குறைந்தபட்சம் எல்லா எலெக்ஷனுமே இரட்டை இலக்க எண்களில் திமுக அதிமுக அடுத்த இடத்துல வச்சிருக்க கட்சி காங்கிரஸ் கட்சி தான். அந்த கட்சியை இன்றைக்கி 4 எம்எல்ஏ 5 எம்எல்ஏ ஆக்கினீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அது ஆக்கிற இடத்துக்கு நோக்கி போயிட்டுருக்கு. ஏன்னா இன்றைக்கி பழைய சீட்டு 20-23 சீட்டு திமுக கொடுப்பாங்களே டவுட்டாக இருக்குது. அவன் கேட்குறது 60 கேட்குறாங்க, பாதி கேட்குறாங்க, இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் கொடுக்கறது 10 சீட்டு 15 சீட்டு கொடுத்தா என்ன பண்ணுங்க? 10-15 வெற்றி தொழிப்போ நீங்கள் ஒரு 7-8 சீட்டு ஜெயிச்சு வச்சிங்கன்னா வரலாற்றிலே மிகப்பெரிய குறைபாடு. ஏன்னா அப்படிதான் கம்யூனிஸ்ட் கட்சி வரலாற்றிலேயே அதிமுக கூட்டணியில் இருக்கும்போது 10 சீட்டு 15 சீட்டுன்னு போட்டியிட்டு குறைந்தபட்சம் 8-7ன்னு வச்சிருந்த கட்சி. சிபிஎம் ஒரு 8 வச்சுருப்பாங்க, சிபிஐ 7 வச்சுருப்பாங்க, 10 கிட்ட கூட வச்சுருப்பாங்க. இப்படி தான் இருந்தாங்க கம்யூனிஸ்ட் கட்சி அதிமுக கூட இருக்கும்போது. ஆனால் திமுக கிட்ட போய், ஏன்னா 2011 நம்ம கூட இருக்கும்போது, அதான் 2001 நம்ம கூட இருக்கும்போது இருந்தாங்க, 2011 இருந்தாங்க. ஆனால் திமுக கிட்ட எப்போ கூட்டணிக்கு போனாங்களோ போன காலத்தில் இருந்தே அவர்கள் வச்சுருந்தது இந்த ரெண்டு எம்எல்ஏ கம்யூனிஸ்ட் கட்சிக்கு, ரெண்டு கட்சிக்குமே, சிபிஎம்க்கு 2 சிபிஐக்கு 2. இது இப்போ இது மாதிரி ஒரு நிலைமை காங்கிரஸ் வந்தால் என்ன பண்ணுவீங்க? ஒரு 7-8ன்னு வந்தால் என்ன பண்ணுவீங்க? ஆக இதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு தமிழ்நாட்டில் தலைமையில் இருக்கக்கூடிய செல்வ பிறந்தகை உட்பட அனைவருக்கும் இருக்குது. அகில இந்திய தலைமையும் அதை பார்க்கணும். இன்றைக்கி வெளிப்படையாகவே 2 வகையான அணியாக இப்போதைக்கு இருக்கிறதா சொல்கிறாங்க. எப்படின்னா, ஒன்று ராகுல் காந்திக்கு டெல்லி தலைமைக்கு ஒரு ஜிங்ஜாங் போடுற ஒரு அணியாகவும், அடுத்தது திமுக தலைமைக்கு ஒரு ஜிங்ஜாங் போடுற அணியாகவும் தான் இருக்குது அப்படின்னு எல்லா எதிர்கட்சிகளே பகிரங்கமாக குற்றம் சாட்டுறாங்க. அப்போ அந்த அளவுக்கு தான் காங்கிரஸ் கட்சி இருக்குது. கட்சியை வளர்த்துறதுக்கான வேலை செய்யலைங்க. எல்லா இடத்துலையுமே இந்த எஸ்ஐஆருக்கான பூத் கமிட்டி வேலை பார்த்தாங்க, அதில் திமுகவோடு சின்ன இடத்துலலாம் கலந்துக்கிட்டாங்க.
மிகப்பெரிய அளவு கூட பூத் கமிட்டி வேலையை காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் செய்யலை. அப்போ நாளைக்கு நீங்கள் திமுகவுக்கு வேட்பாளர்னா ஓகே, திமுக இல்லாமல் அது வந்து உங்கள் காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர் அந்த தொகுதியை ஒதுக்கிட்டா எப்படி நீங்கள் முகவர் வேலையை செய்வீங்க? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். டெல்லியில் வந்து குறிப்பாக வந்து ராகுல் காந்தியோடைய அரசியல் ஆலோசகர் அப்படி ஸ்ட்ராட்டஜி அப்படி பார்க்குற வந்து திரு பிரவீன் சக்கரவர்த்தி வந்து திரு விஜயை போய் சந்திச்சுட்டு வந்தார். அதேமாதிரி தமிழகத்தில் இந்த மாதிரி திமுக எதிரான அடிக்கடி குரல்கள் வருது. ஆனால் டெல்லி தலைமை வந்து எதுவுமே கண்டிக்க மாட்டேங்கிறாங்க, கண்டுக்கவும் மாட்டேங்கிறாங்க. இது வந்து என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி? அது என்னன்னா, இன்னைக்கு எதிர்கட்சி அந்த அந்தஸ்தில் இந்தியா முழுக்க இருக்கிற சீட்டுக்கான டிமாண்டா, சீட்டுக்கு இன்னொரு இடத்துல விஜயும் இருக்காரு அப்படிங்கிற ஒரு டிமாண்ட். அது 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 அரசியல் கட்சிகள் அப்படி ஒரு டிமாண்டு பண்ண தான் செய்யும். ஏன்னா வந்து நம்ம வந்து இன்னொரு இடத்த பேசுகிறேன் அப்படிங்கிறத தூது விடுவதன் அடிப்படையில் அப்படி செய்யும். அது செய்கிறாங்க, அது ஒரு பக்கம். ஆனால் அகில இந்திய தலைமை வந்து அதை வந்து உடன்பட்டிருந்தா இந்நேரம் வந்து அங்கங்கே வந்து அதுக்கான செய்திகளை அகில இந்திய தலைமையை வச்சு ஒரு மல்லிகார்ஜுன மாதிரியான ஆட்களை வச்சு பேச வச்சுருப்பாங்க. ஒரு அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் சிதம்பரம் மாதிரியான ஆளை வச்சு கூட பேச வச்சுருப்பாங்க. பேச வைக்கல. இங்கே இருக்கிற லோக்கல் லீடர்ஸ் வந்து பேசுகிறாங்க வராங்களே தவிர பிரவீன் சக்கரவர்த்தி வந்ததை அவரோட பேசுகிறத மறுக்கவும் இல்லை. விஜய்கிட்ட அவர் பேசினாருன்னு சொல்லலை, பேசலன்னு மறுக்க வேண்டியது இருக்குல்ல. இல்லைங்க அவர்லாம் அப்படிலாம் இல்லை, அப்படி அந்த பேச்சுவார்த்தை நடக்கலன்னு சொல்லணும்ல. ராகுல் காந்தி கரூர் சம்பவத்தில் விஜயிடம் பேசினார், நான் பேசுகிறேன்னு சொன்னாங்க. அது அதிகாரப்பூர்வமாக சொன்ன தகவல் தான். அப்போ அதை அவங்க மறுக்கல. இல்லை அப்படி பேசியிருக்கிறேன். திமுக கூட தான் நிற்கணும், திமுக கூட நிற்கணும். ஒரு வருத்தத்தை ஒரு அனுதாபத்தில் பங்கெடுத்துக்கிறது வேற. ஆனால் அதே சமயத்தில் திமுக கூட்டணியோடு நீங்கள் நின்றுக்கணும். நிற்கலையா விஜய் பக்கம்? அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து திரு ஸ்டாலின் அவரோட பேசிட்டு தான் அதுக்கப்புறம் விஜய்கிட்ட பேசினதா திமுக வந்து சொல்லுது. அது திமுக சொல்கிற பதில். காங்கிரஸ் கட்சியுடைய பதில் என்ன? காங்கிரஸ் கட்சியுடைய பதில் வந்து இல்லை. திமுக தரப்புலன்னு சொல்கிறது எங்கள் தலைவர்கிட்ட பேசிட்டு தான் அவங்க, அதாவது இவங்ககிட்ட நம்ம அனுமதி வாங்கி நீங்கள் பேசுகிற மாதிரி இவங்க கதை விட்றாங்க. ஆனால் உண்மை நிலைமை அது இல்லை. அவர் வெளிப்படையாகவே விஜய் அவர்கள் விஜயும் ராகுல் காந்தியும் அடிக்கடி ஃபோனில் பேசிக்கிறதா செய்தி வந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆக அது இல்லை, அதெல்லாம் செய்தி சும்மா தப்பு அப்படின்னு கட்சியை சேர்ந்த அதிகாரப்பூர்வம் யாரும் மறுக்கவும் இல்லை. இது ஒரு பக்கம். அடுத்தது, ஆனால் இருந்தும் ஏன் வெளிப்படையாக சொல்லலைன்னா, அகில இந்திய அளவுக்கு இப்போ அந்த இந்தியா கூட்டணி ஒரு 99 எம்பியோடு தான் இருக்கிறாங்க. அதில் இவர்களும் ஒரு கணிசமான அளவுக்கு வலுவான ஒரு 18 எம்எல்ஏக்கள் வச்சு ஒரு வலுவான இடத்துல இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அந்த எம்பிக்கள் நம்மளுக்கு தேவைப்படுறாங்க அடிப்படையில் தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு இதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதாவது ராகுல் காந்தி போன்றவர்கள் திமுகக்கு எதிராக எந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதில்ல, ஆனால் செயல்கள் செய்கிறாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி என்பவர் சாதாரண ஆள் இல்லைங்க, ராகுல் காந்தியுடைய ஆலோசகர். தேர்தலில் என்ன இப்படி செய்யலாம், இந்த மாதிரி செய்யணும், இந்த மாதிரி கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை கொடுக்கக்கூடிய முக்கிய இடத்துல இருக்கக்கூடியவர். அவரே வந்து ஒரு விஷயத்தை செய்கிறாருன்னா அப்போ ராகுல் காந்தியுடைய ஒப்புதல் இல்லாமையா? அல்லது ஒரு தடவை 2 தடவை 3-4 தடவை தொடர்ந்து விஜயை பேசியதாகவும் சந்தித்ததாகவும் சொல்கிறாங்க. அது மட்டுமல்ல, திரு பிரவீன் சக்கரவர்த்தி வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தார் சில நாட்களுக்கு முன்பு. உத்தரப்பிரதேசத்தோட அதிகமாக கடன் வாங்கிய நாடு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி அவர் கொளுத்தி போட்ட திரி தான் இப்போ இந்த அளவுக்கு இன்னைக்கு ஃபயர் ஆகிட்டு இருக்கு. ஆமாம், உண்மைதான். ஏன்னா அவர் சொல்லலாம், நிறைய பேர் கண்டுக்காமே இருந்திருப்பாங்க. ஏன்னா யூபி எங்கேயோ கஷ்டப்பட்டு இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த விஷயத்தில் பிரவீன் சக்கரவர்த்தி அதை எடுத்து சொன்னதுக்கப்புறம் தான் நிறைய பேர் அதை பேசுபொருளாக மாற்றியாச்சு. அப்போ ஒரு திமுகக்கு எதிராக ஒரு விஷயத்தை பேசுபொருளாக இது ஆகும்னு தெரியாமையா பேசினார்? ஏன்னா அவர் சாதாரண நபர் இல்லை. நீங்கள் ஒரு ஐடியாலஜி ஃபார்ம் பண்ணுறவர், ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கக்கூடிய ஒருத்தர் போய் வந்து சும்மா வந்து இந்த மாதிரி ஒரு ஆளுகிற அரசின் மீது கூட்டணி கட்சியாக இருக்கிற ஒருத்தர் போய் சொல்லிட்டு போகலாமா? பாருங்கள், யூபியை விட 2 மடங்கு கடன் வாங்கி வச்சுருக்காங்க தமிழ்நாடுன்னு சொன்னார்னா இது மாறுமா மாறாதா? இது ஒரு செய்தியாக தமிழகம் முழுக்க வருமா வராதா? அதான் வந்திருக்கு. அதான் வந்து இன்றைக்கி வந்து ஒவ்வொருத்தரும் விவாதிக்கிற அளவுக்கு அதை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. அப்போ கூட்டணி கட்சியாக காங்கிரஸ் உருவாக்கணும் தானே இது. ஆக அவர்கள் சீட்டு டிமாண்டுக்கான வேலையை தான் ஆரம்பிக்கிறாங்க. ஏன் ஆரம்பிக்கிறாங்க? இந்த சிறுபான்மையின வாட்டை நாங்கள் சொலையாக வாங்குகிறோம் திமுக ஒரு இமேஜை சொல்லிகிட்டே வராங்கங்க. அந்த இமேஜுக்குள்ளே இப்போ கை வைக்க போகிறாங்க. அந்த இமேஜில் கை வைக்கிறதுன அடிப்படையில் தான் திமுக இன்னைக்கு தோல்வியை தழுவ போகுதுன்னு சொல்கிறாங்க. என்ன இப்போ 9% மாதிரி இஸ்லாமியர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, 6% கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, 2 சேர்த்து 15%. இந்த 15% காங்கிரஸ் கட்சி கூட இருப்பதனால தான் எங்களுக்கு கூடுதலாக உங்களுக்கு வருது. இல்லைன்னா அந்த ஓட்டு ஸ்ப்ளிட் ஆகும். நாங்கள் பெருசாக வாங்கினங்க 2-3% வாங்கினா கூட எங்களுக்கு வந்துடும்ல. உங்களுக்கு வர்றத ஒரு மொத்தம் அந்த 15%ல் ஒரு 5 போலாவலன்னு கூட வச்சுக்கோம். மீதி 10% போலா இருக்குது. அந்த 10% நாங்கள் 3 வாங்கிடுறோம். விஜய் கட்சி ஒரு 3 வாங்கிடுறாங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளோ? நீங்கள் அதிகமாக தான் வாங்கியிருக்கீங்க, ஆனால் 4 தான் வாங்கியிருக்கீங்க. மிஸ் பண்ணது எவ்வளோ? 3 3 6 6% உங்கள்கிட்ட இருந்து மிஸ் பண்ணால் இப்போ ஆட்சி எதில் வந்தீங்க?
வித்தியாசம் எவ்வளோ 5% ஆட்சி மாற்றம் நடந்துச்சு. 2016 வெறும் 1% கீழே 95.95% அதில் ஆட்சி மாற்றம் நடந்துச்சு. 5 லட்சம் ஓட்டு தான். அப்போ அந்த வித்தியாசத்தில் வந்தால் நீங்கள் உங்கள் ஆட்சியை வந்துருமா? திமுக ஆட்சியே வர முடியாத இடத்துல வந்துருமா? திமுக ஆட்சி வர முடியாத இடத்த வந்தால் என்ன ஆகும்? அப்போ எங்களுக்கு கூடுதல் சீட்டை கொடுங்க, அந்த 23 நாள் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், எங்களுக்கு 40 சீட்டுக்கு குறைஞ்சபட்சம் வேணும், 40 சீட்டு கொடுத்தா தான் நாங்கள் கூட்டணியில் இருப்போம்னு டிமாண்ட் பண்ணுறாங்க. அந்த டிமாண்டுக்காக தான் பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்களே மற்றவர்களை வச்சும் இந்த காய் நடத்தல் பண்ணுறாங்க. கூட்டணி தொடருமா திமுக காங்கிரஸோட கூட்டணி? திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்வது கடினங்க. ஏன்னா அது வந்து வலுவாக விஜயோடு போவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் சாத்தியம். அப்போ இந்த கூட்டணி அங்கே போனால் மற்ற கட்சிகளும் ஷேக்காகும். கம்யூனிஸ்ட் கட்சிகள் நாளைக்கு ஷேக்காகும், விடுதலை சிறுத்தைகள் ஷேக்காகும். இந்த மாதிரி விஷயம் இருக்குது. இதில் இன்னும் ஒரு விஷயம்னா, திமுக கிட்ட ராமதாஸ் போன்றவர்கள் உள்ளே வர வாய்ப்பு இருக்குதா சொல்கிறாங்க. என்ன அப்போ ராமதாஸ் போன்றவர் உள்ள வந்தால் விடுதலை சிறுத்தைகள் வெளியே போவாங்களா? அப்போ விடுதலை சிறுத்தைகள் வெளியே போனால் கம்யூனிஸ்ட் சிறுத்தைகள் மட்டும் கூட இருப்பாங்களா? அப்போ மாறுவாங்களே. அப்போ அது கூட்டணி கணக்குகள் மாறும். அவங்க எங்கே போகிறாங்கிறத அடுத்தது. அது அதிமுக கிட்ட வருவாங்களா இல்லை விஜய்கிட்ட போவாங்களா அப்படிங்கிறது தான். இப்போதைக்கு அவர்கள் வந்து பிஜேபியும் அதிமுக வலுவாக இருப்பதனால் அதிமுக கிட்ட போகிறதுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வரலாற்று தான் அவங்க ஒன்றா போனது நின்னதே கிடையாது. அதன் அடிப்படையில் அவர்கள் எங்கே போவாங்கன்னா விஜய்கிட்ட போவாங்க. அப்போ விஜய் வலுப்பெறுவதன் அடிப்படையில் திமுகவின் வாக்குகள் சரியும். திமுக வாக்குகள் சரிவதன் அடிப்படையில் மீண்டும் 2016 எப்படி மக்கள் நல கூட்டணி அதிமுகவுக்கு வெற்றி பெறதுக்கு தெரிந்தும் தெரியாமல் உதவுச்சோ அதுபோல் இப்போ இந்த 2006 விஜய் தலைமையிலான அந்த கூட்டணி அதிமுக ஆட்சி வருவதற்கு உதவ போகிறது. ஒரு முக்கியமான ஒரு செய்தி பத்திரிகையில் இன்னைக்கு வந்திருக்கு. மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து அதுவும் பொங்கல் கொண்டாட போகிறாரு திருச்சியில் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பொங்கலுக்கான ஒரு விழாவா இல்லை கூட்டணிக்கான ஒரு கால்குலேஷன் பண்ணுறதுக்கான ஒரு விழாவாக இருக்கும்? ஒரு மாபெரும் அரசியல் தலைவர், இந்தியாவில் இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பெரிய தலைவர் தமிழ்நாட்டுக்கு வராரு அப்படிங்கும்போது வெறும் விழாவாக இருக்காது, அரசியல் கணக்குகளும் இருக்க தான் செய்யும். அந்த அரசியல் கணக்குகளாக என்ன பார்க்கணும், கூட்டணியில் புதிய புதிய கட்சிகள் உள்ளே கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதில் டிடிவி தினகரன் போன்றவர்களே வந்து நீங்கள் அமைதியாக வாங்க, நீங்கள் எங்கள் அணிக்கு நீங்கள் பாஜக அணியில் இருக்கிறீங்க அவ்வளோதான், அது நாங்கள் பார்த்துக்குறோம் சீட்டு மற்ற விஷயங்களை, நீங்கள் அதிமுகவை எதிர்க்கணும்னு அவசியம் இல்லை, அதிமுக உங்களை எதிர்க்கணும் அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு சைலண்ட் மோட் கொண்டு வரதா சொல்கிறாங்க. அடுத்தது அன்புமணி போன்றவர்களையும் தேமுதிக போன்றவர்களையும் நீங்கள் வந்து நான் வரும்போது நீங்கள் வந்து ஒன்று சேர்ந்து நம்ம ஒன்றா நிற்கிறோன்னு காட்டணும். ஏன்னா தேர்தல் ஏப்ரல் முதல் வாரத்தில் வந்துடும், கேரளாவுடைய முதல் ஃபேஸ் தேர்தல் அங்கே நடக்கிற அதே நாளில் உங்களுக்கும் நடந்துடும், அதனால் நம்ம உறுதி கட்டினா நம்ம வந்து போச்சு, இன்னும் 3 மாதம் தான் இருக்குது அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை. அதில் தான் ராமதாஸ் கண்ணீருக்கு விட்டு கதறினார்ல. அது ஏன்னா நாளைக்கு வந்து இன்றைக்கினா அவருக்கு வந்து ஆல்ரெடி வந்து மாவட்டத்தில் நிறைய பேர் கூட வரல, கட்சியுடைய 5 எம்எல்ஏ 3 எம்எல்ஏ அன்புமணி கிட்ட தான் இருக்காங்க. ஆக இவன் தான் பெரிய ஆளுன்னு சொல்லி அன்புமணி தான் நிறைய சீட்டு கொடுத்துட்டு போகிறாங்க, நம்மளுக்கு இல்லைன்னு சொல்லி ஒதுக்கிட போகிறாங்க அப்படிங்கிற அச்சத்தில் தான் அவர் அழுது ஒரு 4 மணி பேசி ஒரு பரபரப்பு உண்டு பண்ணார். ஆனால் அதை தாண்டி அன்புமணி ஸ்கோர் பண்ணிட்டார். ஏன்னா அவர் வந்து சொல்கிற குற்றச்சாட்டு நம்மளே நம்புற விதமாக இல்லை, ஒன்றுமே மாற்றி பேசுறது, பெத்த பிள்ளைய வந்து நீங்கள் இப்போ என் பேரை போட்டுக்காத பின்னாடி பேரை போட்டுக்க ஏதாவது பண்ணிக்க அது விஷயம், நீ அரசியல் ஜெயிச்சு காட்டுறான்னு சொல்லுங்கள் அது வேறு விஷயம், பேரை போடாதுங்கிறதுக்கு என்ன இன்சியில் போட்டுக்கங்க, இத்தனை நாள் போட அனுமதிச்சிங்களேன். அப்போ இத்தனை நாள் அன்புமணி தவறு செஞ்சாருன்னு நீங்கள் ஒத்துக்கிட்டேன், இத்தனை நாள் 20 வருஷம் அவர் இன்னைக்கு நேற்று வரலங்க, 2004 அமைச்சரானவர், இன்னைக்கு 2026 20 வருஷம் அவங்க ரியலைஸ் பண்ணுவீங்க. அப்போ நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு தப்புன்னு சொல்கிறேன், அன்புமணி தப்புன்னு நான் சொல்லல, ராமதாஸ் சொல்கிற குற்றச்சாட்டு பொய்யுங்கிறேன். அப்போ அது அன்புமணி அவர்கள் அமித்ஷா வரும்போது கூட்டணி உறுதியாகப்படும். அப்போ அன்புமணி வருகையின் மூலம் அதிமுக அணி புத்துணர்ச்சி பெறும். ஏன்னா இவர்களும் வந்துட்டாங்கன்னா அப்போ டிடிவி போன்றவங்களும் ஓபிஎஸ் போனால் சரி ஓகே சமாதானம், ஏன்னா அவர்கள் எங்கே போவாங்க, விஜய்கிட்ட போக முடியாதுங்க, திமுக கிட்ட போனால் முடிஞ்சு போச்சு, அதிமுக தொண்டை எந்த தொண்டரும் ஏற்றுக்க மாட்டான், ஒரே சாய்ஸ் அதிமுக தான். அப்போ அதிமுக நேரடியாக வருவதற்கு பதிலாக அதிமுக அணியில் அவர்கள் இருக்கிறது அவர்களுக்கு நல்ல சாய்ஸ். அதனால் இந்த வருகை என்பது அமித்ஷா வருகை என்பது இந்த கூட்டணிக்கு ஏறத்தாழ ஒரு முடிவுக்கு வரும், கூட்டணி பிக்சர் தெரிஞ்சு வந்துடும். இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி நம்ம இன்னைக்கு வந்து கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அதை திரு சேகர் பாபு அவர்கள் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து ஒரு கோயில் ஃபங்க்ஷனில் பொதுமக்களை பக்தரை வந்து தகாத வார்த்தையில் பேசினார் அப்படின்னு ஒரு செய்திகள் வந்திருக்கு. இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? திமுகவுடைய அமைச்சர்கள் எப்பயுமே பொதுமக்களையும் அரசு அதிகாரிகளையும் தப்பாக பேசுகிறதோ திட்டுறதோ ஒரு பெரிய செய்தியாலாம் இல்லை, புது செய்தியால் இது ஏற்கனவே ஒரு பழைய செய்திகள் ஒவ்வொரு ஆட்சியிலுமே. ஆனால் தேர்தல் நெருங்கிற நேரத்தில் அது கொஞ்சம் வாயை கட்டுப்படுத்தி வைக்கணும். அது கோயிலில் ஏன்னா ஏற்கனவே கோயிலுக்கும் இவங்களுக்கும் தான் 7ஆம் பொருத்தமாக இருக்குது.
இந்த ஏடாபுரத்தமாக இருக்கிற இந்த இடத்துல போய் மறுபடியும் கோயில் உள்ளே அது ஒரு பூசாரிகளையே வந்து நீங்கள் இந்த மாதிரி பேசுனீங்கன்னா, ஒருமையில் பேசுனீங்கன்னா, பொதுமக்களை வந்து பேசுகிறார், பொதுமக்களையும் பேசுகிறார், பூசாரிகளையும் பேசுகிறார். ஒத்தைக்கு ஒத்து வாங்கலாம். அதாவது இது என்னங்க இது நிறையா அப்படி தான் பேசுது. ஏற்கனவே நிறைய இந்த தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்தில் பத்திரிகையாளர்கள் அப்படி தான் பேசுகிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு போராட்டங்கள்லையும் அளவுக்கு மீறி பேசுவது இருக்கு இல்லையா, இது வந்து அவர் என்ன அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நாளைக்கு தோத்தா வேறு கட்சி மாறிவிடுவாருங்க. அவர் ஏற்கனவே சட்டமன்றத்துக்குள்ளே கலைஞரை அடிக்க பாஞ்சிருந்தாங்க சேகர் பாபு. இன்றைக்கி என்னவா இருக்காரு, அதே கட்சிக்கு போய் அமைச்சராகி நிற்கிறாரு. நாளைக்கு அந்த கட்சி தோத்தா அந்த கட்சி விட்டு போயிடுவார். அப்படிப்பட்ட ஒரு நபர் தான். அவனும் போக மாட்டேன், நடக்காதெல்லாம் இல்லை. ஆக கட்சிக்கு அவ பேர். நாளைக்கு திமுக ஆட்சிக்கு வருவதற்கு எலெக்ஷன் 3 மாதம் இருக்கு. 3 மாதம் இந்த மாதிரி பிரச்சனையை உண்டு பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா என்ன வருது? பொன்முடி உண்டு பண்ணுறது, துரைமுருகன் உண்டு பண்ணுறது, நேரு பேசுறது, மனு கொடுக்க வந்த மனுவை வாங்கி தலையில் அடிக்கிறது, இப்படி ஒவ்வொருத்தரும் செஞ்சால் எப்படியாவது சமாளிப்பாங்க. திமுக இதை எப்படிங்க சமாளிப்பாங்க? எப்படி இருக்கு பாருங்க. இந்த சமாளிக்கிறதுக்கு அவர்கள் பட வேண்டிய பாடு இருக்குல்ல. இவர்கள் சும்மா பண்ணிட்டு போயிடுறாங்க. இதுக்கு 1 மாதம் ஆனாலும் திருப்பி பேசிகிட்டே இருப்பாங்க. பாருங்கள், சேகர்பாபை திட்டாங்கன்னு. இன்றைக்கெல்லாம் 1 வாரத்தை கடந்து போகிறது கஷ்டமாக இருக்குது. திமுகவுக்கு 1 வாரம் அமைதியாக கடந்துன்னா, ஃபஸ்ட்டு தூய்மை பணியாளர் போராட்டம் பார்த்தீங்க, 2வது செவிலியர் போராட்டம் பார்த்தீங்க, இப்போ இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் பார்க்குறீங்க. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு மாற்றம் வைக்கிறாங்க. ஜாக்டோஜியோ சங்கங்கள் போராட்டம் அறிவிச்சிட்டாங்க, பேச்சுவார்த்தைக்கு போகிறாங்க. இவங்க என்ன உடனே என்ன பண்ணாங்க, சரி இந்த தரத்தில் எப்படி இருக்காங்க, அரசு ஊழியர்கள் சி பிரிவு டி பிரிவு இருக்கிறவங்கள என்ன பண்ணுறாங்க, 184 கோடி நாங்கள் வந்து போனஸ் கொடுக்க போகிறோம், ஒரு அறிவிப்பு. அது நடக்குது, ஒரு அறிவிப்பு விட்டுட்டாங்க. ஏன்னா இந்த போராட்டத்தை அமைதிப்படுத்தணும் அப்படின்ட்டு. ஆக இப்படி அடுத்தடுத்து போராட்டம், மக்கள் போராட்டம் வர்ற இடத்துல கட்சிக்காரரும் அந்த மாதிரி கட்சிக்கு அவப்பேரை உண்டு பண்ணால் எப்படி தான் அவங்க சமாளிப்பாங்க? இதுதான் திமுகவுடைய நிலைமை. இது ஏன்னா திமுக வரலாற்றிலே திருப்பி வந்ததில்லை ஆட்சிக்கு. ஒரு முறைனா ஆட்சி இழந்துருவாங்க. அது தெரிஞ்சு போய் தான், அதாவது பித்தம் பிடித்தவன் எதையாவது தின்னு சொல்லுவாங்கள்ல, அதுபோல் எதையாவது சாப்பிட்டு பித்தம் தெளிதான்னு பார்க்குற இடத்துல தான் இன்றைக்கி கடைசி முயற்சியாக ஸ்டாலின் ஒரு சில முயற்சிகள் பண்ணார். அது கை கொடுக்காது. ஏன்னா அவர்களை திட்டமிடல் அப்படி இருக்குது. நீங்கள் அதுக்கு அமைச்சர்களை கட்டுப்படுத்தணும், அமைச்சர்களை வாய் அடக்க சொல்லணும், இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்ல வரணும். நீங்கள் திருப்பரங்குன்றலாம் அழகாக கடந்து போக வேண்டிய விஷயங்க. ஏற்றிட்டு போன்னு சொல்லி விட்டுருந்தீங்கன்னா என்ன இருக்கும்? இல்லை, அது வந்து சட்ட சிக்கல் இருக்கு. ஆமாம், ஒருத்தர் ஏற்றுன்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல ஏற்றுன்னு நினைப்பாங்களா, அது ஒரு சிக்கல் தான். நம்ம அதை மறுக்கலை. ஏன்னா நாளைக்கு இது அனுமதிச்சுனா இன்னொரு இடத்துக்கு இதை ஒரு வாய்ப்பாக சட்ட வாய்ப்பாக பயன்படுத்தி கேட்பாங்க. இல்லை சொல்ல வர அதுங்க எந்த இடத்த அமைதியாக கடந்து போகலாம், அல்லது இது இஷ்யூ ஆக்காமல் அது எப்படி கொண்டு வரீங்களா? இது ஒரு பாஜக ஆக்க தான் நினைக்கிறாங்கன்னு வச்சுங்க. அப்படி நினச்சா நீங்கள் அதுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க. திமுகவுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு முறை இருந்தால் 2வது முறை வரமாட்டாங்கிற ஒரு ரெக்கார்டு இருக்குது. இது இப்போ அப்படிங்கிற இடத்துல இந்த மாதிரியான சிக்கல் இருக்குல்ல, எலெக்ஷனை வச்சுக்கிட்டு 3 மாதத்தில் வந்து ஒரு அமைச்சர் பேசுகிறது வந்து ஒரு கடைஞ்செடுத்த ஒரு முட்டாள்தனம். இது யாரும் பேச மாட்டாங்க. போய் பப்ளிக்கில் போய் நீங்கள் வந்து ஒண்டி வாடான்னு பேசுகிற அந்த முறை இருக்குல்ல, இது ஏற்றுக்கவே மாட்டாங்க. நாளைக்கு இதை கட் பண்ணி தாங்க போடுவாங்க. நாளைக்கு தேர்தல் பிரச்சாரத்தில் ஷார்ட்ஸாக வரும். வந்து டிவி மட்டும்தான் வச்சுருந்தீங்க, ஒவ்வொரு டிவிலையும் பண்ணுற விஷயத்தை போடுவாங்க. இப்போ அப்படி கிடையாது. சும்மா ஒரு 30 செகண்ட் ஷார்ட்டு போட்டு ஒவ்வொரு யூடியூப் சேனல்லையும் வாட்ஸ்அப்லேயும் பரவிட்டு கிடக்கும். அப்போ இது திமுக எதிரான வாக்கை ஒன்று சேர்க்குமா? இது அதிமுக பலம் சேர்க்குமா? அப்போ இதை ஏன் இந்த நேரத்தில் செய்ய போகிறாங்க? ஏன்னா இதை கட்டுப்படுத்த தவறுகிறாங்க. நீங்கள் அதிகாரிகளை கட்டுப்படுத்த தவறுறாரு, அமைச்சர்களை கட்டுப்படுத்த தவறுறாரு. அதனால தான் இந்த மாதிரி சிக்கல். அப்போ நிர்வாக திறமை இல்லை, அது வெளிப்படையாக மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் மீண்டும் திமுக அரசு அமையாது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு நன்றி. மிக்க நன்றி.